இந்த வீடியோவில் நம்ம டேலி ப்ரைமோட வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேலி சாஃப்ட்வேர் ப்ளஸ் சப்போர்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் காட்டுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஃப்ரீ கன்சல்டேஷனை அவைல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் பர்சனல் அக்கௌண்ட் உங்களோட பர்சனல் சாட்ஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. அடுத்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட். மெட்டா உங்களுக்காக ஒரு ஃப்ரீ பிஸ்னஸ் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது நீங்கள் சின்ன பிஸ்னஸாக இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். டேலி ப்ரைம் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கூட இன்டெகிரேட் பண்ணுற ஏபிஐ. டேலி ப்ரைம் கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணணும்னா சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறீங்களோ அதில் எந்த ஒரு ஆக்டிவான வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் இருக்கக்கூடாது. இன்கேஸ் உங்கள் கம்பெனியில் வெறும் லேண்ட்லைன் நம்பர்ஸ் தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேஸ்புக்கில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கணும். உங்கள்கிட்ட இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வரும். அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பிஸ்னஸ் வெப்சைட். இது ஒரு ஆப்ஷனலான ஸ்டெப்பு தான். இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் இருந்துன்னா அதை கூட வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டேலி ப்ரைம் வித் வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காகவே மெட்டா இன்டராக்டுங்கிற ஒரு பிஸ்னஸ் சொல்யூஷன் பார்ட்னர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் த்ரூ தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட நம்மளோட இன்வாய்ஸஸ் அண்ட் மெசேஜஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு இன்வாய்ஸை டேலி ப்ரைம் வித் வாட்ஸ்அப் த்ரூ நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்ட சென்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டி டீட்டெயில்ஸை ஓப்பன் பண்ணிப்போம். நம்மளோட இன்வாய்ஸ் நம்ம சென்ட் பண்ணணும்னா நம்மளோட பார்ட்டியோட காண்டாக்ட் நம்பரை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்காக F12 ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொவைட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் எஸ்ன்னு கொடுத்துக்க போகிறேன். இப்போ இதை சேவ் பண்ணேன்னா காண்டாக்ட் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் எனக்கு. இங்கே பார்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு என்னோடய லெஜரை சேவ் பண்ணிக்க போகிறேன். டேலியில் மேலே ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 செக்ஷன்ஸ் இருக்குது. இமெயில், வாட்ஸ்அப். அதில் வாட்ஸ்அப்பில் கரண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகர், ப்ரிவ்யூ, வாட்ஸ்அப்னு 3 ஆப்ஷன் வரும். உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் கான்ஃபிகர் வச்சு பண்ணிக்கலாம். உங்களோட இன்வாய்ஸோட ஃபைல் ஃபார்மேட்டை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பிடிஎஃபா இல்லை ஜேபிஜியா இல்லை எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டான்ட்டு. சென்ட் பண்ணும்போது ஒரு டெம்ப்ளேட் வச்சு தான் சென்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் காமன் டெம்ப்ளேட் ஃபார் வவுச்சர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூன்னு கொடுத்தோன்னா நம்மளோட இன்வாய்ஸ் ஒரு ஃபார்மலான டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அட்டாச் ஆகி வந்துடும். இதை வாட்ஸ்அப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட மெசேஜ் வாட்ஸ்அப் த்ரூ உங்களோட கஸ்டமருக்கு சென்ட் ஆகிடும். இன்வாய்ஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இன்டராக்ட் ஆப்போட இன்பாக்ஸை டேலியிலேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா டேலியில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்பாக்ஸ் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்டராக்ட் அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்லி ஓப்பன் ஆகிடும். நான் இங்கே சென்ட் பண்ண ஒரு இன்வாய்ஸ்க்கு ஒரு கஸ்டமர் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த இன்வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ரிப்ளை இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ நான் யுவர் வெல்கம் சார்ன்னு சொல்லி நான் ரிப்ளை கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இன்வாய்ஸை எப்படி ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். எப்படி மல்டிபிள் காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்வாய்ஸ்குள்ளே போயிட்டோம். பார்ட்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். F12 ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மல்டிபிள் மொபைல் நம்பர் ஆப்ஷனை நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்க போகிறோம். இப்போ இதை சேவ் பண்ணோன்னா நம்மளுக்கு மல்டிபிள் மொபைல் நம்பரை எஸ்ஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு எத்தனை மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணணுமோ அவங்களோட நேம் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு நான் இந்த லெஜரை இப்போது சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் மேலே ஷேருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு எந்த மொபைல் நம்பர் எல்லாம் நான் சென்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்காக வரும். ஸோ எதெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்புன்னு கொடுத்தோன்னா 2 மெசேஜஸ் நம்மளுக்கு சென்ட் ஆன மாதிரி டிஸ்பிளே ஆகும். கஸ்டமர்ஸ்க்கு அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ்க்கான ஒரு ரிமைண்டராக நம்ம இன்டராக்டிவ் சென்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கோட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கே இன்னும் பே பண்ணாதவங்களோடது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்லேயே நிற்கும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பார்ட்டிஸோடும் லெட்ஜருக்குள்ளே நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குமான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஷேர் ஆப்ஷனில் கரண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் லெட்ஜர்ஸான்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கேட்கும். நீங்கள் எல்லா லெட்ஜருக்கும் காண்டாக்ட் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா ஆல் லெட்ஜர்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபைல் ஃபார்மேட் PDF. தென் லாஸ்ட்டாக டெம்ப்ளேட்டில் காமன் டெம்ப்ளேட் ஃபார் ரிப்போர்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரிப்போர்ட்லேருந்து இதை எடுக்கிறோம். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்புன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இந்த ரிமைண்டர் மெசேஜ் சென்ட் ஆகிடும்.
இந்த ஃபுல் வீடியோவில் டேலி பிரைம் வித் வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அண்ட் தென் அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே உங்களுக்கு டேலி பிரைம் வித் வாட்ஸ்அப் இன்டெகிரேட் பண்ணணும்னா டெக்ஸா சொல்யூஷன்ஸில் நாங்கள் அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டுற நம்பருக்கு கால் பண்ணி அந்த இன்டெகிரேஷன் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டிப்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்க்காக டெக்ஸா சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.